கர்த்தரை வாஞ்சையோடு தேடுகிற மக்களே, உங்க இருதயத்தின் வாஞ்சையாக மாறும் பொழுது கர்த்தர் உங்களை சகாயப்படுத்துவார், பலப்படுத்துவார். அந்த வாஞ்சை வந்தா போதும். உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையா. எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த ஒரு மனுஷிக்கும் கர்த்தரை தேடுற ஒரு வாஞ்சையும் அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்யற ஒரு ஆசையும் அறிவும் வந்துருச்சுன்னா அவன் பலவான், அவன் எழும்பி நிற்பான், அவன் சாதிப்பான், அவன் முன்னேறுவான், அவனுக்கு வெற்றி நிச்சயம். இன்னைக்கு இருக்கிற இடத்துல அர்ப்பணிக்கிறீங்களா? எல்லாரும் இருக்கிற இடத்துல தெய்வமே உம்மோடு இருக்கிறதா என் வாஞ்சை, உம்மை தேடுவேன், உம்மை நேசிப்பேன், உங்க சித்தத்தை மாத்திரம் என் வாழ்க்கையில செய்வேன், அதுதான் என் ஆசை. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள், ஆமென். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். சொல்றீங்களா? உம் பாதத்தில் நான் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இந்த காலவேளையிலே இயேசுவை, அந்த நேசரை, ஆத்தும நேசரை, அந்த சர்வ வல்லவரை நம் முன்பதாக நிறுத்துவோம். எந்த ஒரு மனுஷன் மனுஷி அவங்க தனிப்பட்ட ஜீவித்திலையும் குடும்ப ஜீவித்திலையும் கர்த்தரை முன் நிறுத்தி செயல்படுகிறாங்களோ அங்க காரியங்கள் ஜெயமாகும். நமக்காக செய்து முடிக்கிறாராம். பாருங்க, எப்ப முடிப்பாரு? இந்த வசனம் கேட்க நல்லா இருக்கே, என் காரியம் இன்னும் செய்து முடிக்கப்படலையே, காலம் தாழ்ந்துகிட்டே போதே, இந்த காரியங்கள் கைக்கூடி வரலையே, ஏன் இந்த காரியம் நடக்க மாட்டுது, ஏன் இந்த நன்மை வருது? ஏன்னா நம்முடைய அர்ப்பணிப்பு மிக அவசியம். அந்த
அர்ப்பணிப்பில் தான் நடக்கும். இன்னைக்கு இந்த காலவெளியில் இயேசுவே, என் வாஞ்ச உங்களை தேடுவது, என் வாஞ்செல்லாம் உங்களைப்பா, நான் இன்னும் அறியணும். தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து நான் இன்னும் அறியணும், பலப்படணும். உங்க சித்தத்தை மாத்திரம், வேற எதுவும் என்னுடைய ஆசையா இருக்காது. உங்க சித்தத்தை செய்யறது. இன்னைக்கு அர்ப்பணிக்கீங்க. உங்களை போல ஒரு பலசாலியை பார்க்க முடியாது. உன் குடும்ப ஆசீர்வாதம் உன் கையில் இருக்கு. உன்னுடைய தொழிலில் முன்னேற்றம் உன் கையில் இருக்கு. வேலையில் நீ எழுப்பி பிரகாசிப்பதில் அதுக்கு வேண்டிய சாத்தியக்கூறுகள் உன் கரத்தில் இருக்கு. உன் பிள்ளைகளை ஆசீர்வாதமாக எழுப்ப வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாயே, அதெல்லாம் உன்கிட்ட இருக்கு. அதுக்கு என்ன காரணம், என்ன தேவை? அர்ப்பணிப்பு. இந்த 2 காரியத்தை எல்லாரும் இருக்கிற இடத்துல, இயேசுவே நான் அர்ப்பணிக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு சூழ்நிலை வேற மாதிரி இருக்கலாங்க. ஆனால் இருக்கிற இடத்துல, இயேசுவே நான் உங்கள் சித்தத்தை மாத்திரம் தான் செய்வேன். என் வாஞ்ச நீங்க. நிறைய காரியத்தை வாஞ்சிக்கிறீங்க. பெரிய கம்பெனி ஆக்கணும், நல்ல வேலையில் போய் உட்காரணும், நல்ல சம்பாத்தியம் வேணும், ஒரு நல்ல வீடு வாங்கணும், முன்னேற்றம் வேணும், பிள்ளைகளை நல்லா எழுப்பணும். சரியான காரியம். ஆனால் உன் வாஞ்ச கர்த்தரை தேடுறதுல இருக்கணும். அங்கே தான் உன் ஆசீர்வாதமும், அங்கே தான் உங்களுடைய வெற்றிக்கு வழி இருக்கிறது. இயேசுவே அர்ப்பணிக்கிறேன், கிருபை செய்யுங்க. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை கொடுக்கும். கர்த்தர் உங்களை நடத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். பிரியமான தேவ மக்களை, இந்த காலவெளியிலும் 2 நாளாகவும் 14ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனத்தை பார்க்க போகிறோம். அந்த வசனத்தில் இருக்கிற பின் பகுதி இப்படி வருது. மத்தியில் மட்டும் எடுக்கிறேன், மேலேயும் கீழே. ஆனால் ஒரு கான்செப்ட் வருது. அந்த கான்செப்டை நான் சொல்லிடுறேன் இல்லையா? என்ன காரியம்? இந்த வசனத்தை சொல்கிறேன். கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பின்னணியில் வருது? கிங் ஆசா என்ற ஒரு ராஜா யூதா தேசத்தை ஆளுகை செய்கிறார். ஆனால் அந்த ராஜா கடவுளுக்கு பயந்த ஒரு ராஜா, கடவுளை பிரியப்படுத்தின ஒரு ராஜா, கடவுளுடைய காரியங்களை செய்த ஒரு மனுஷன். இப்போ இந்த வசனத்துக்கு கொஞ்சம் கீழே போனீங்கன்னா என்ன வருதுன்னா, ஒரு திரள் கூட்டம் வந்திருக்கு, அகெயின்ஸ்டா வந்திருக்கு. இந்த தேசத்தின் மக்களுக்கு விரோதமாக, இந்த ராஜாக்கு விரோதமாக. ஆனால் பாருங்க, இந்த ராஜா நல்ல மனுஷன், கடவுளை நேசிக்கிறவர். ஆனால் பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு அவர் மனுஷன் உதவியை தேடலை, சிலருடைய ஆலோசனை வாஞ்சிக்கலை, அதை செய்யலாம் இதை செய்யலான்னு அவருடைய எண்ணம் அங்கேயும் இங்கேயும் அங்கலாய்க்கலை. எடுத்தனே அவனுடைய இருதயம் தேவன் பக்கம் வருது, கர்த்தரை சார்ந்திருக்கிறான். ஏன்னா அவன் நம்பின காரியம், இந்த காரியத்தில் கர்த்தரே செய்து முடிக்க முடியும். இந்த கால வேளையில் நீங்களும் ஒரு கிரைசிஸில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்களா? அது உங்களுடைய சுகவீனமாக இருக்கலாம், உங்களுடைய பண தேவைகளாக இருக்கலாம், உங்களுடைய வேலையில் உங்களுக்கு உபத்திரமாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை குறித்து பயம் கலக்கம் இருக்கலாம். ஏதோ ஒரு கிரைசிஸ், அதில் போய் மாட்டிக்கிட்டு எப்படி வெளியில் வர்றது? ஆனால் மாட்டிக்கிட்டீங்க, வழியில் வர்றதுக்கு வழி சொல்கிறேன். அங்கேயும் இங்கேயும் போகாதீங்க. சில பேர் எடுத்துன்னு, எனக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸர் தெரியும், இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தெரியும், எனக்கு இந்த அதிகாரியை தெரியும், இந்த இடம் தெரியும், இங்கே போனால் முடியும், ஒரு ஃபோன் போட்டால் போ. இதெல்லாம் அஞ்ஞானிகள் செய்யட்டும். நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைங்க. ஒருவேளை வாலிப பிள்ளைங்களை டீல் பண்ணுற சில காரியங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது, கோவப்படுறாங்க. அவங்க வார்த்தைனா இப்போ வேறு மாதிரி இருக்குது. நான் சொல்கிறேன், பெற்றோருக்கு சொல்கிறேன், கர்த்தர்கிட்ட போங்க. யாரைய கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணணும்? நான் சொல்கிறேன், யூ ஆர் த பர்சன்.
கவுன்சிலிங்னா செகண்ட். அது சில நேரம் கர்த்தர் அனுமதிச்சா செய்யுங்க, அனுமதிக்கலைன்னா செய்யாதீங்க. நீங்கள் தான் யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன். போ, கர்த்தர்கிட்ட போ. உன் கணவன் சில விஷயங்களில் பிரச்சனையாக இருக்காரா, உன் மனைவி சில காரியங்களில் சரிப்பட்டு வரலையா, ஏன் அங்கேயும் இங்கேயும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் அங்கேயும் இங்கேயும் இதை குறையா சொல்கிறீங்க? வேத வசனங்கள் இதை இப்படி போய் பண்ணுங்கன்னு சொல்லலை. நீ தேவ சமூகத்தில் வா, நீ கர்த்தரை நம்புகிற ஆள்னா கர்த்தர்கிட்ட கொண்டு வா, அதை அவர் சரி செய்வார். அப்போ பாருங்க, இந்த மனுஷன் கிரைசஸில் எங்கேயும் போல கர்த்தர்கிட்டே வராரு. ட்ரஸ்டிங் காட் இன் டைம் ஆஃப் கிரைசஸ். பிரச்சனை வரதான் செய்யும், புயல் காற்று சீறி வீச தான் செய்யும். ஆனால் நீ உன் இருதயத்தில் என்ன நம்பிக்கை இருக்கு, யாரை நம்புற, யாரை சார்ந்திருக்கிற, எங்கே போகிற, அதுதான் விஷயம். அறித இருக்கீங்களா? இருந்துட்டு தான் இருக்கிறீங்க, கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இருதயத்தில் செய்ய வாஞ்சிங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. இந்த வசனம் எப்படி வருது? பலம் உள்ளவனாகிலும் அப்படின்னா என்ன? பலன் இருக்கலாங்க, பலன் இருக்கிறான், நல்ல பலன் இருக்கு, எல்லா பலன் இருக்கு. பணம் பலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு, திறமை இருக்கு, ஞானம் இருக்கு, கல்வி இருக்கு, உயர்வு இருக்கு, அந்தஸ்து இருக்கு. ஆனால் இந்த கிங் ஆசா சொல்றாரு, பலம் உள்ளவனாகிலும் அப்படின்னு சொல்றாரு. அப்பனா என்ன? இந்த விஷயத்துலனா பலன் இருக்கலாம், ஆனாலும் அவனால செய்ய முடியாது, மாட்டிக்குவான். அப்ப என்ன சொல்றாரு? அவனுக்குமே உதவி செய்யறது நீங்க தான். அங்க இருக்கிற பலன், அங்க இருக்கிற அறிவு, அங்க இருக்கிற ஆற்றல், அங்க இருக்கிற ஆள் பலம், அதை வச்சு செய்யல. ஒரு பாடல் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப நல்ல பாடல். இந்த மாதிரி பாடல்னா கேளுங்க. உங்களுக்கு உதவி அவசியம் இல்லை. நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க கடவுளுக்கு நம்ம உதவி ரொம்ப அவசியம். உங்கள் உதவி, என் உதவி கடவுளுக்கு அவசியம் இல்லை, நமக்கு அவசியம் அவருடைய உதவி. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? அவரு நீங்கள் செய்கிறது, உங்களுடைய அறிவு ஆற்றலை செய்கிறது ஏதோ அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நத்திங். அவருடைய தயவும் கிருபையும் இருந்தால் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற, எனக்கு கொடுத்துருக்கிற திறமையும் ஞானமும் அப்போ தான் அது ஃபங்க்ஷனே ஆகும். ஹலோ, கவனிங்க, திறமையும் ஞானத்தையும் கொடுத்தவர் அவரு. அதுலேயும் அவரை நம்பும் போது தான் அது ஃபங்க்ஷன் ஆகும். வழங்குதா? இப்போ கவனிங்க, பலம் உள்ளவனாகி, பலன் இருக்கு. சாம்சன்கிட்ட பலன் இருந்துச்சு. ஒரு டைமில் அவனும் அவுட்டு, தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. கேட்குறான், ஆண்டவரே எனக்கு பலனை தாங்க. ஊரே தெரியுங்க அவன் எப்படிப்பட்ட ஆள், பலன் உள்ள ஆள், தூக்கி வீசிடுவான். கழுத தாடை எலும்பை வச்சுட்டு பாருங்க என்னென்ன வேலை பண்ணியிருக்கார், எத்தனை பேரை அடித்து நிமித்தி இருக்கிறார், 1000 நரிகளுக்கு மேலே பிடிச்சிருக்கிறாரு இல்லையா, பிடிச்சி 2 கட்டியிருக்காரு. நிறைய பிடிக்க, ஒரு நிறைய பிடிக்க முடியுமா? ஆனால் அதை பிடிச்சி அதை வாழை கட்டி கடிக்க வந்திருக்கும். என்ன பண்ணியிருப்பார்? ஒரு ஸ்லாப் கொடுத்துருப்பாரு. அது நாய்க்குட்டி ஐயோ இந்த அடி வாங்குறது செத்தே போயிடலாம், வாயை முடிட்டு பேசாமல் இருக்கும். அத்தனை நிறைய பிடிச்சி காட்டி பாருங்கள் எவ்வளோ பெரிய பலன் உள்ளவன். ஆனால் ஒரு நாள் அவனுடைய பலன் ஒன்றுமே வேலை செய்யலை, கடவுளுடைய உதவி. அப்போ கவனிங்க, இந்த ஆசா ராஜா என்ன சொல்கிறாரு? இந்த பலம் உள்ளவனுக்கும் சரி, பலன் இல்லாதவன் அது யாரு? வேதத்தில் அதையும் பார்த்துருவோம். ஒரு லேடி கேரக்டரை பற்றி சொல்கிறேன். நகோமி கணவன் இழந்து, தான் பிள்ளைகள் இறந்து, இப்போ ஒரு ஹோப் இல்லை பாருங்க. பிள்ளைகள் இறக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது குழந்தை இருந்துச்சுன்னா ஏதோ ஹோப், சரி இந்த பேர பிள்ளைகளை வளர்ப்போம், அதுக நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கட்டும், நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, சந்ததி வரப்போகுதுன்னு. ஒன்றும் இல்லை, ஹோப்லெஸ். அவ்வளோ உடஞ்சி போச்சு, பலனே இல்லை. அவ சொல்கிறா, என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை மாறான்னு கூப்பிடுங்க. நல்ல விஷயம் தெரிஞ்சு சொல்கிறான் அந்த அம்மா. மாறான்றதுக்கு கசப்பு. என் வாழ்க்கை கசந்துருக்கு, என்ன போய் நீங்கள் நகோமின்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? கூப்பிடாதீங்க, என்னை மாறான்னு கூப்பிடுங்க. ஆனால் பலன் இல்லாமல் போயிட்டா, அந்த பலன் இல்லாத போனவளுக்கும், பலனுள்ள சாம்சனுக்கும், பலன் அற்றுப்போன நகோமிக்கும் கர்த்தரே பலன் கொடுத்து உதவி செய்து அவங்க வாழ்க்கையை தூக்குனாரு. நான் இன்னைக்கு சொல்கிறேன்,
உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கா? ஆனால் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியம். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கட்டும், இன்னைக்கு செய்வார். நம்புறீங்களா? அப்போ பிதாவே, உங்கள் பிள்ளைகளை பார்த்து இந்த வார்த்தை அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு லேசான காரியம். இன்னைக்கு இந்த இடத்துல நிறைய மக்கள் அர்ப்பணிக்கிறாங்க. இயேசுவே, நான் உண்மை நம்புகிறேன். இப்போ தேவனே, அது பலன் உள்ளவனாக இருக்கட்டும், பலன் இல்லாதவனாக இருக்கட்டும், 2 பேருனாலையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் உங்களை நம்பும் பொழுது அந்த காரியத்தை லேசாக சாதாரணமாக செய்து முடிக்கிறேன். பிள்ளைகள் ஜெயம் பெற்று வாழட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless you. Bye bye.